லிங்க்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மிஸ் அர்ச்சனா ஷேகர் இஸ் ஹியர். லிங்க்டின்ல நான் என்னுடைய ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணா எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. கிரியேட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி மெம்பர் ஆஃப் த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ். இதுக்காக தான் நாங்கள் லிங்க்டின் ஆரம்பிச்சோம். ஸோ கரியருங்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்தது. அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மா லிங்க்டின் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நான் போய் லிங்க்டினுக்குள்ள பார்த்தா எனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் எந்த பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கேங்கிற சந்தேகம் வரும். அங்கே பாட்டு பாடுறது இருக்குது, டான்ஸ் ஆடுறது இருக்குது, ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கருத்து, புன்மொழி எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போ உங்களுடைய கோர் பர்பஸ்லேருந்து லிங்க்டின் வேறு டைரக்ஷனில் போயிட்டுருக்கா ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்? இன்ஸ்டாகிராமில் உங்களோட ரீச் மே பி மோர் நார்மல் ஒரு கன்சியூமர்ஸ் who may not understand அந்த லெவல் ஆஃப் டெப்த் ஆஃப் ஒரு டெக்னிக்கல் நியூவான்ஸோ இதுவோ. பட் லிங்க்டின்ல அதே இண்டஸ்ட்ரியில், அதே செக்டரில், அதே ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. So the strength of LinkedIn comparatively is that people here are professionals. Exactly. கோஸ்ட் போஸ்டிங்கையோ, ஸ்கேமர்ஸையோ, ஃப்ராடுலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸையோ, இன்னும் சொல்ல போனால் சும்மா ஏஐ வச்சு ஒரு இன்டர்வியூ லெவலுக்கு நடத்துறதும் நடக்குது. கரெக்ட். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ ஆர் டேக்கிங் டு சேஃப்கார்ட் ஆல் தோஸ் திங்ஸ்? நாங்கள் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு இந்த பிளாட்ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்லேயுமே அந்த கம்பெனியை நாங்கள் ஏற்கனவே வெரிஃபை பண்ணியிருந்தோம்னா, அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அந்த வெரிஃபிகேஷன் ஒரு டிக் மார்க் மாதிரி வரும். அது இருந்ததுன்னா அந்த கம்பெனி உண்மையான கம்பெனி, அந்த ஜாப் போஸ்ட் வந்தது உண்மையான ஜாப் போஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வெரிஃபைட் ப்ரொஃபைலாகவே இருந்துட்டா நான் அவனை நம்பலாம், அவங்களுக்கு என்னுடைய தகவல்களை நான் பரிமாறலாம், என்னுடைய ரெஸ்யூமே கொடுக்கலாம், நான் ரீசெண்டாக பண்ண ஒரு ப்ரோட்டோடைப்போடைய பேசிக் பிரிண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு எதை வச்சு வேலிடேட் பண்ணலாம்? அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஜாப் மார்க்கெட்லேயும் டெக்னாலஜி வேர்ல்ட்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ பேரலான என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டா ஒரு பொசிஷனுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அடாப்டபிலிட்டி, அந்த லேர்னிங் நியூ திங்ஸ். ரெண்டாவது எம்பத்தி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணோன்னா அந்த யூசர் அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். க்ரியேட்டிவிட்டி, ஓகே, ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. What's your view about Gen Z? ஏன்னா இது தவிர்க்க முடியாத கேள்வியாமா? Gen Z is looking for freedom. பேரண்ட்ஸ் மாதிரி யோசிங்க. நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லாம தவறான வழியில போகாத வரைக்கும் ஓகேன்னு சொல்ற பேரண்ட்ஸால பெட்டர் கிட்ஸை ரைஸ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எது தேவை, என்னோட கோல்ஸ் இது, உனக்கு இதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ அதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ கரெக்டாக பண்ணுறியோ உனக்கு க்ரோத் இருக்கு, உனக்கு வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா the best talent will come. லிங்க்டின் நான் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்? லிங்க்டின் உங்கள் ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி எடுத்துக்கணும். எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறது இல்லை. எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கலீக்ஸ் கிட்ட நீங்கள் எவ்வளோ சொல்வீங்களோ அந்த அளவுக்கு தான் சொல்லுவீங்க. லிங்க்டினையும் அதே மாதிரி தான். நீங்களாம் இருக்கலாம், உங்களோட சுய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம், பட் அதுக்காக கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஒர்க்கோட. அதுக்கு அதே அளவு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டியோட நீங்கள் லிங்க்டின் இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். The Gobinath podcast, title sponsor Max Gold Cash for Gold மற்றும் Danish Chennai College of Engineering Thambaram. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Danish Chennai, a school of intellectual powerhouse. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். ஸோ லிங்க்டின் இன்னைக்கு நிறைய பேர் இணைக்குது. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தங்களுடைய ரெஸ்யூமை அதில் போடுறாங்க. அதில் பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைவர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கான சந்தர்ப்பங்களை அது உருவாக்குது. இப்படின்னு இன்றைக்கி லிங்க்டின் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சகஜமான ஒரு வார்த்தையாக மாறி இருக்குது. அந்த லிங்க்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மிஸ் அர்ச்சனா ஷேகர் இஸ் ஹியர். வணக்கம். வணக்கம். ப்ளஷர். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. வெரி ஹாப்பி டு ஹோஸ்ட் யூ ஹியர். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக லிங்க்டின் அப்படிங்கிறப்போ முதல் கேள்வி ஒன்றே தான் வரும். லிங்க்டின்ல நான் என்னுடைய ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணால் எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. கரெக்ட். கண்டிப்பாக. லிங்க்டின்கிற பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஆரம்பித்ததே கிரியேட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி மெம்பர் ஆஃப் த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ். இதுக்காக தான் நாங்கள் லிங்க்டின் ஆரம்பித்தோம். அது 2003லேருந்து இருக்குது.
அண்ட் இந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ரொம்ப பொதுவாக இருக்கிறது வந்து வேலை தேடி ஒரு ஆஃபீஸில் போய் சேர்றோம், வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் காமனாக இருக்கிற டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாத்திரம் இல்லாமல் நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இப்போ இந்த காலத்தில் ஒரு கிரியேட்டராக இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த பிஸ்னஸை நான் எப்படி வளர்க்கலாம், என்னோட கரியரில் எப்படி முன்னுக்கு வரலாம், புது ஸ்கில்ஸ் எப்படி கற்றுக்கலாம், எல்லா வகையான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம். அப்போ ஒன்லைனர் வந்து கிரியேட்டிங் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு த குளோப். இப்போது இதோடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஏன்னா இப்போ ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் அது இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை எனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் அதே. இப்போது நான் போய் லிங்க்டின்குள்ளே பார்த்தா எனக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் நான் எந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்கேங்கிற சந்தேகம் வருது. அங்கே பாட்டு பாடுறது இருக்குது, டான்ஸ் ஆடுறது இருக்குது, ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கருத்து, புன்மொழி எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போ உங்களுடைய கோர் பர்பஸ்லேருந்து லிங்க்டின் வந்து வேறு டைரக்ஷனில் போயிட்டுருக்கா ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்? கரெக்டாக கேட்டிங்க. நீங்கள் முதல்ல லிங்க்டின் ஆரம்பித்த போது அதில் இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அங்கே போட்டுக்கலாம், நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க அதெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்ச ஆளுங்களோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க். இதை தான் வந்து ஆரம்பித்தோம். போக போக என்ன நாங்களே என்ன கண்டுபிடிச்சோம்னா, நீங்கள் கரியரில் முன்னுக்கு வரத்துக்கு யாரை தெரியும், நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் உலகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகிட்டு இருக்கு. நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அப் டு டேட்டாக இருக்கீங்களோ உங்களோட இண்டஸ்ட்ரியில் சரி, உங்களோட ஃபங்க்ஷனில் சரி, இப்போது ஏஐயாக எடுத்துக்கோங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் 1000 மாறின்னு இருக்குது, அதில் நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களை மாதிரி மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட தான் இருக்குது. அந்த கருத்தை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களோட கரியரில் ஒரு வளர்ச்சி இருக்குது, நீங்கள் கற்றுக்கலாம் புது விஷயங்கள். அதுக்காக தான் இந்த கம்யூனிகேஷனையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டோம் இந்த பிளாட்ஃபார்மில். பட் அதோட நோக்கம் என்னென்னா, சும்மா என்டர்டெயின்மெண்ட் மாத்திரம் இல்லாமல் அதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், தகவல்கள் நீங்கள் கற்றுண்டு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஒப்பீனியன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதை பற்றி இருந்ததுன்னா அதுலேருந்து மக்கள் வந்து கற்றுக்கலாம். அதுக்காக தான் லிங்க்டின்ல நான் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே இருக்குது லிங்க்டின்ல, அது லிங்க்டின் தடுத்த மாதிரியும் தெரியல. இப்போ லிங்க்டினோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்களாக இருக்கணும். லிங்க்டின்ல சில பேர் வந்து இப்போ ஒர்க் பிளேஸ்லேயே நீங்கள் எடுத்துக்காங்க, லிங்க்டின் உங்கள் ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி எடுத்துக்காங்க. சில பேர் வந்து வீக்கெண்ட் நீ என்ன பண்ண, நீ வந்து இதெல்லாம் பண்ண, நான் வந்து இந்த கான்சர்ட் போனேன், இந்த வந்து குழந்தைகளோட சாக்கர் கேம் போனேன், இதை சொல்லுவாங்க ஆஃபீஸ்க்கு வந்து. சில பேர் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பாங்க, நான் வேலையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பேன் இருப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறது இல்லை. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்கள் கலீக்ஸ் கிட்ட நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்களோ அந்த அளவுக்கு தான் சொல்லுவீங்க. லிங்க்டினையும் அதே மாதிரி நடத்துங்க. நீங்களா இருக்கலாம், உங்களோட சுய கருத்துக்களை நீங்க சொல்லலாம், பட் அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஒர்க்கோட. அதுக்கு அதே அளவு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டியோட நீங்க லிங்க்டின்ல இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதனாலதான் லிங்க்டினோட பாலிசி என்னன்னா, ரொம்ப ஒரு ஹேட்ரட் இருக்கு, இல்லாட்டி ஒரு பொய்யான கருத்து இருக்கு, மற்றவாளை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னா, those kinds of posts are not allowed on LinkedIn. ஓகே, அதுக்கு என்ன செக் மெக்கானிசம், ஐ மீன் அதை தடுக்கிறதுக்கு என்ன டூல்ஸ் வச்சிருக்கீங்க? ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டின்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அது போத் யூஸிங் டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் ரிவ்யூவர்ஸ். முதல்ல வந்து அல்கோரிதம்ஸே வந்து டிடெக்ட் பண்ணும், இந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான போஸ்ட் இருக்குது, ஆர் இப்போ வார் எல்லாம் நடக்கிறது வெவ்வேறு கண்ட்ரியில். அஃப்கோர்ஸ் பீப்புள் வில் ஹாவ் ஒப்பீனியன், ரெண்டு சைடையும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதை வந்து நீங்கள் ஒர்க் பிளேஸ்க்குள்ளே கொண்டு வரது இஸ் நாட் அப்ரோப்ரியேட். பேசிக்கலி லிங்க்டின் as a போர்ட்டல் வந்து இட்ஸ் a ஒர்க் பிளேஸ். அந்த ஒர்க் பிளேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அதில் இருக்கலாம். கரெக்ட். ஆனால் பிகினிங்கில் வந்து அது ஜஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருந்தது. அங்கேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி, பிகாஸ் வெறும் நெட்வொர்க் ரெஸ்யூமே மாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளேயே காமிக்க முடியாது. ஒரு பேஜ் ரெஸ்யூமேக்குள்ளே நீங்கள் உங்களோட எல்லா எக்ஸ்பர்டீஸும் நீங்கள் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெஸ்யூமே எழுதுறதே நம்மளுக்கே தோணும், ஐயோ இவ்வளோ தெரியும் எனக்கு, இந்த 1 பேஜ்க்குள்ளே ஃபிட் பண்ண முடியலன்னு தெரியும். இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிற லெவலில் வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும், உங்களோட நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் இல்லை போர்ட்ஃபோலியோஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ ஒரு லிங்க்டின்ல இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய ரெஸ்யூமை போடுறாரு. இப்போ லைஃப் ரொம்ப ஒரு கட்டத்தில் நிறைய வசதிகள் வந்திருப்பதை போல தோன்றினாலும் ஒர்க்
கல்ச்சர் லைஃப் இருக்குல்ல, அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. 20 years பேக் ஒருத்தர் நல்லா படிப்பார், நல்ல மார்க் எடுப்பார், அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்புறம் அதில் ஏதாவது ஒரு பரீட்சை எழுத வேண்டியிருந்தால் அந்த பரீட்சை எழுதுவார், அடுத்த கட்டத்துக்கு போவார், ஒரு புது கோர்ஸ் படிப்பார், ப்ரொமோட் ஆவார், நல்லா இருப்பார். இவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை லிங்க்டின்ல போடுங்கிறீங்க, அந்த சிஇஓட கனெக்ட் பண்ணுங்கிறீங்க, அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்யூமே எழுதுங்கிறீங்க, அதை ஏஐ செக் பண்ணுது. வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? இந்த டெக்னாலஜிஸ் லைஃபை ஈஸ் பண்ணியிருக்கா இல்லை காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கா? ஒரே லைனில் சொல்லணும்னா டெக்னாலஜி ஃப்ரீடம் கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே கவர்மெண்ட் ஜாப் ஒன்று தான் ஆப்ஷன் இருந்தது, வாழ்க்கை முழுக்க அந்த ஜாப்ல இருப்போம், சீனியாரிட்டி பிரகாரம் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக போக ஓகே ஒரு கம்பெனிலேயே 25-30 வருஷம் கரியர் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமாவே வந்து ஓகே 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேற கம்பெனி மாறணும், ஸ்விட்ச் ஓவர் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு கரியர் ப்ராக்ரெஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் அந்த டைத்தில் தேவையாக இருந்தது. வேற கம்பெனிக்கு நான் போகணுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்னோட ப்ரொஃபைலை பற்றி தெரியணும், என்னோட ஸ்கில்ஸ் பற்றி தெரியணும். அதுலேயே லிங்க்டின் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தது. இன்றைக்கி நீங்கள் இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸையோ நியூ கிராஜுவேட்ஸையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஒரு கம்பெனிங்கிற ஸ்ட்ரக்சர்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐ வாண்ட் டு பி மை ஓன் பாஸ், ரைட்? நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், இல்லை ஐ வாண்ட் மல்டிபிள் ஜாப்ஸ் டுடே. ஒரு கரியர்னு நான் என்னை டிஃபைன் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கேன், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன், ஒரு சைட் கிக் வச்சுருக்கேன், எல்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு. ஸோ கரியருங்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்தது. அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக லிங்க்டின் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே, இப்போ வேலை தன்மையே மாறி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்படிங்கிறதுலேருந்து மாறி whenever I feel comfortable, I want to do work, make money, I want to take a break, இப்படி ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ 2003 லிங்க்டின் தொடங்கப்பட்ட போது இருந்த வேலைச்சூழல் அந்த ஈகோ சிஸ்டம்க்கும் 2026க்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. கிக் எக்கானமி பெருசாக மாறி இருக்குது. ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் மூணாவது ஃப்ரீடம் எதிர்பார்க்கக்கூடிய பிடித்த வேலையை டாஸ்க் பேஸ்ட் அல்லது ப்ராஜெக்ட் பேஸ்ட்னு. பட் இவங்களெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண லிங்க்டின் என்ன பண்ணியிருக்கு? இவங்களுக்கெல்லாம் லிங்க்டின் வழியாக தங்கள் கெரியரை பில்ட் பண்ணிக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டா? கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் லிங்க்டினில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ்னு தேடினா கூட ஃபுல் டைம் ஜாப்ஸும் உண்டு, பார்ட் டைம் ஜாப்ஸ் உண்டு, ரிமோட் ஜாப்ஸ்னே கூட தேடலாம். வீட்லேயே இருந்து நான் வேலை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எஸ்பெஷலி இந்த மாதிரி டாஸ்க் பேஸ்ட், இப்போ இன்றைக்கி ஏஐ வந்ததில் இந்த டேட்டா அனோட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகிடுது. நீங்கள் உங்களோட எக்ஸ்பர்டீஸை வச்சு நீங்கள் ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டாஸ்க்ஸ் கூட இன்றைக்கி லிங்க்டின் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். தி அதர் திங் இஸ் லிங்க்டின் மாதிரி ஒரு பப்ளிக் பர்சோனா நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்கு இப்படி வந்து உனக்கு யூடியூப் இன்ஃப்ளூயன்சரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரும் வந்து ஒரு லெட்டஸே ஒரு காஸ்மெட்டிக்ஸை வந்து அவங்க வந்து விற்கலாம். அதில் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஃபாலோவிங் இருக்குது இன்றைக்கி, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். இதை ஒரு ப்ரொஃபஷனல் லென்ஸில் யோசிச்சு பாருங்கள், ஒரு கன்சியூமர் லென்ஸில் இல்லாமல். இன்றைக்கி நான் வந்து ஐ ஆம் அன் எக்ஸ்பர்ட் இன் மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எப்படி ஷோகேஸ் பண்ணுவீங்க? லிங்க்டின் மூலம் பண்ண முடியும். உங்களோட ப்ரையர் ஒர்க் என்னவோ ஆர் நீங்கள் பண்ணுற சில செக்மெண்ட்ஸ் அதில் நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் நீங்கள் காமிக்கலாம், நான் எப்படி பண்ணுறேன், இதை எதுக்காக இதை பண்ணுறேன். அதை நீங்கள் பண்ண நாளைக்கு யாராவது ஒரு மீடியா கன்சல்டன்ட் ஹையர் பண்ணணும்னா அவங்கள ஹையர் பண்ணுவாங்க. இப்போ மீடியாவில் ஒருத்தரை ஹையர் பண்ணணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கான டேலண்ட்ஸை அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேருந்துமே எடுத்துப்பாங்களே. அவங்க இப்போ ரீல்ஸ் போடுறாங்க, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது, இல்லை ஒருத்தர் வந்து நல்ல கருத்துக்கள் பேசக்கூடிய ஆளாக இருக்கார், இவரை தூக்கி இந்த மாதிரி ஒரு இதில் போடலாம். There is LinkedIn different. எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா LinkedIn started with a different ஐடியா. நவ் எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மீடியான்னு சொன்னதுனால சொல்கிறேன், அதுக்கான டேலண்ட்டை நான் அங்கேயே ஷோகேஸ் பண்ணலாமே. இன் வாட் வே தட் LinkedIn ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு சப்போர்ட் மீ? இல்லை அதில் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போடலாம், இன்ஸ்டாகிராம் அஸ் அ கம்பெனியாக அவங்களுக்கான ரெஃபரன்ஸை பில்ட் பண்ணாது, வேற LinkedIn அதை பில்ட் பண்ணும், அப்படி ஏதாவது ஃபீச்சர் இருக்கான்னு கேட்குறேன். அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, ரெண்டு பதில் சொல்வேன் நான் இதுக்கு. மீடியா இஸ் ஒன் ஆப்ஷன் ஆஃப்கோர்ஸ். இப்போ நிறையா வந்து இப்போ நான் ஐ மே பி அன் எக்ஸ்பர்ட் இன் நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஓகே, ரைட்? இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் ரொம்ப ரேர் நீஷ் ஃபீல்ட்ஸாக கூட உங்களோட எக்ஸ்பர்டீஸ் எதுவாக இருக்கோ நீங்கள் வந்து லிங்க்டின்ல அதுக்குன்னு ஒரு நீஷ் ஃபாலோயிங் இருக்குது, ரைட்? அண்ட் நீங்கள் ரீச் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் உங்களோட ரீச் மே பி மோர் நார்மல் ஒரு கன்சியூமர்ஸ் who may not understand அந்த லெவல் ஆஃப் டெப்த் ஆஃப் ஒரு டெக்னிக்கல் நியூவான்ஸோ இதுவோ. பட் லிங்க்டின்ல அதே இண்டஸ்ட்ரியில், அதே செக்டரில், அதே ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட தேவையான ஆடியன்ஸ் லிங்க்டின்ல ஜாஸ்தி உண்டு.
அதை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு உண்டு. ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்க்டின் கம்பேரிட்டிவ்லி இஸ் தட் பீப்புள் ஹியர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். இதுதான் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பேஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே, எக்ஸாக்ட்லி. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ லைக்ஸு, கமெண்ட்ஸு இது மாதிரியான எனக்கு ஒரு ரெசிப்ரிகேஷன் வேணுங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லன்னு உறுதிப்படுத்துறீங்க. அது வெறும்னா ரீச்காக மாத்திரம் இல்லை, ஏன்னா நீங்கள் யாரை ரீச் பண்ணுறீங்கிறது ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். உங்களோட எக்ஸ்பர்டீஸ்க்கு யார் கரெக்ட் ஆடியன்ஸோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணி ரீச் பண்ணுறது. வெதர் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அந்த டார்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து லிங்க்டின்ல இஸ் மச் பெட்டர் யுவர் எபிலிட்டி டு டார்கெட். ஏன்னா இருக்கிறவங்க மற்ற டிசிஷன் மேக்கர்ஸ், மற்ற ப்ரொஃபஷனல்ஸ், மற்ற சீனியர் லீடர்ஸ், அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் ப்ரொஃபஷனல் டேட்டா உங்ககிட்ட இருக்கு இல்லையா? பல்வேறு துறை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ரெஸ்யூமாவாக இருக்கலாம், அவங்களுடைய டேலண்ட்ஸை அங்கே சொன்னதாக இருக்கலாம். ஸோ வேர்ல்டில் வந்து இன்றைக்கி ஒரு பிளாட்ஃபார்மில் அதிகமான ப்ரொஃபஷனல் டேட்டா வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ இந்த ப்ரொஃபஷனல் டேட்டா வச்சு நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பக்கம் லே ஆஃப் நடக்குது, யூஎஸ்லேயும் லே ஆஃப் நடக்குது, வேர்ல்ட்லேயும் லே ஆஃப் நடக்குது. இதை வெளியில் பார்க்குறப்போ உள்ளே இவ்வளோ தேவைகள் இருக்கப்போ ஏதாவது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தெரியுதா? உங்களால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு டீம் உண்டு, எக்கனாமிக் கிராஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னே ஒரு டீம் உண்டு லிங்க்டின்ல. ஓகே ஓகே. அவங்கள நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, இப்போ லிங்க்டின் கடியில் எத்தனை அந்த 1.3 பில்லியன் மெம்பர்ஸ் சொல்கிறீங்க, 70 மில்லியன் கம்பெனிஸ் அவங்களோட ப்ரெசன்ஸ் லிங்க்டின்ல இருக்குது. இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும் பில்லியன்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு இவங்களுக்குள்ள. அதை அடியில் இருக்கிறது தான் இந்த எக்கனாமிக் கிராஃப்ங்கிறது. ஆல் தட் ரிலேஷன்ஷிப் அமங் இந்த மெம்பர்ஸ் இந்த கம்பெனிஸ். அதுலேருந்து நாங்கள் விதவிதமான ரிசர்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லேபர் மார்க்கெட் அனாலிசிஸ். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்கில்ஸ் இப்போ டிமாண்டில் இருக்குது, எந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறையா க்ரோத் காமிக்கிறது, அந்த ஜாப்ஸில் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் பீரியாடிக்கலாக ரிசர்ச் ரிப்போர்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃபார் த பப்ளிக் அண்ட் டு ஒர்க் வித். இப்போ கவர்மெண்ட்ஸ் இருக்கலாம், ரெகுலேட்டர்ஸ் இருக்கலாம், இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்கு இல்லையா, டாவோஸில் வருஷம் நடக்கிறது, அங்கே வி கிவ் தோஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் லீடர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அனாலிசிஸ் வில் ஹெல்ப் தெம். அது ஒரு வகையான ரிசர்ச். இன்னொரு வகையான ரிசர்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் டாப் ஆஃப் மைண்ட். இன்னைக்கு பிஸ்னஸில் வந்து இவ்வளோ நடந்துட்டுருக்கு, எல்லா நியூஸ் இருக்குது, பட் எந்த டாபிக்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த செக்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் ஏஐ ஆப்வியஸ்லி எல்லாரும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே என்ன, இப்போ நான் பர்டிகுலர்லி வந்து இந்த ஒரு செக்டரில் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த் கேரில் ஏஐ ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப பேசப்படுறது இந்த பிளாட்ஃபார்மில், நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை பற்றி யோசிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கம்பெனிஸ் பிரகாரம் வந்து எக்கச்சக்கமாக ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ரைசிங் ஸ்டார்ட் அப்ஸ் எங்கே வந்து, ஸோ நீங்கள் நாளைக்கு நான் அப்ளை பண்ணணும், நான் ஸ்டார்ட் அப் தான் சேரணும்னு ஒருத்தருக்கு ஆசையாக இருந்ததுன்னா, வாட் ஆர் த டாப் 50 ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா, இந்த மாதிரி வந்து வி ட்ரை டு ரிலீஸ் ரிசர்ச். இதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, இதெல்லாம் நிறைய. எஸ், இதெல்லாம் வந்து பீரியாடிக்கலாக ரிலீஸ் பண்ணுவோம், வெவ்வேறு மார்க்கெட் வெவ்வேறு டாபிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இவ்வளோ பெரிய டேட்டா பேஸை வச்சுட்டு ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறீங்க, எந்த மார்க்கெட் அடுத்து வளரப்போகிறது, எந்த மார்க்கெட்டுக்கு ஆள் தேவை, எந்த ஸ்கில்லு ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணலாம், இந்த விஷயங்களை ஆர்வத்தோடு லிங்க்டினுக்குள் வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் படித்து புரிஞ்சு ப்ரொடக்டிவாக செய்கிறாங்களா, இல்லை ஜஸ்ட் ரெஸ்யூமே போட்டு போயிடுறாங்க? இது வந்து நீங்கள் சொன்னீங்க, த பெஸ்ட் யூசர்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ லிங்க்டின்லேருந்து வரணும்னா அது ஃபுல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறையா வேல்யூ உண்டு. பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ பார்ட் ஆஃப் நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம் இப்போ அப்படின்னா, டு எஜுகேட் யூசர்ஸ், நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் லிங்க்டினை யூஸ் பண்ணி. அப்போ என்னவெல்லாம் பண்ணலாம், அதாவது அதோட வேல்யூவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க ஒருத்தர் என்னவெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் சொன்னீங்க உன்னோட ஐடென்டிட்டி, அதுதான் அந்த ப்ரொஃபைலோ ரெஸ்யூமே நீங்கள் எது சொன்னாலும் அது வந்து உங்களோட ஐடென்டிட்டி. ஐ ஆம் எ ரியல் பர்சன். இன்றைக்கி ஏல அதை வேற ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஐ ஆம் எ ரியல் பர்சன், எனக்கு இதெல்லாம் தெரியும். அது உங்களோட எஜுகேஷனாக இருக்கலாம், சில இடங்களில் எஜுகேஷன் கூட தேவையில்லாமல் இருக்கலாம், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண சில ஆர்டிஃபேக்ட்ஸ், சில உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அங்கே ஷோகேஸ் பண்ணலாம். அது முதல் ஸ்டெப், நான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. ரெண்டாவது, இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அது எதுக்காக முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நீங்களே யோசிச்சிருக்கலாம், இந்த லிங்க்டின்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு வேலை வேணும், ஒரு வாய்ப்பு வேணும்னா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பீங்க. அந்த தெரிஞ்சவங்க மே நாட் பி உங்களோட இமீடியட் ஃபேமிலியில் இருக்கிற 5 பேர் இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்படி தான்
தான் நடந்திருக்கு. எல்லா காலத்திலயுமே நீங்க இன்டர்நெட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி கூட இப்படிதான் வேலை வாய்ப்பு நடந்திருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் அதை டிஜிட்டலா கொண்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ லிங்க்டின்ல எங்களோட ஒரு அந்த எதுக்காக அந்த நெட்வொர்க்கை கொண்டு வந்தோம்னா, இந்த வீக் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் டைஸ்னா அவங்க நீங்க டைரக்டா வந்து உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களை பத்தி. இந்த வீக் டைஸை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதே ரொம்ப கஷ்டம். பட் லிங்க்டின் மூலமா இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல ஏதாவது ஒரு வேலை வேணும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா, லிங்க்டின்ல நீங்க ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல ஒரு ஆளை பார்த்துருப்பீங்க. ஒரு இம்ப்ரெஷன் அவங்க மனசுல உங்க மேல இருக்கும். நீங்க கனெக்ட் பண்ணியிருப்பீங்க லிங்க்டின்ல அவங்க கிட்ட. நாளைக்கு அந்த கம்பெனியை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இல்லை நான் இங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ண போறேன், எனக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு கரெக்ட் பர்சன் கிட்ட ரெஃபர் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நீங்க வந்து லிங்க்டின் மூலமா இன்னைக்கு பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது நீங்க யாரெல்லாம் மீட் பண்ணிருக்கீங்கன்னு. பட் நீங்க லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும். நிறைய ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில இப்போ எஸ்பெஷலி ஆஃப்டர் ஏஐ கம்ஸ் இன் டு பிக்சர் ஸ்ட்ராங்லி, என்ன மாதிரியான புதிய ஸ்கில்களுக்கு கூடுதல் வாய்ப்பு உருவாகி இருக்கு? ஏன்னா ரேண்டமாக ஏஐன்னு ஒரு லைனில் முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு செக்மெண்ட்டாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இந்த ஏஐ ஈரால ஜென்சிக்கு அல்லது பழைய ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஏஐ ஈரால உருவாகி இருக்கிற புதிய வாய்ப்புகள் என்னென்ன? ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க 1000ல் ஒரு வார்த்தை. இந்த ஏஐ வந்ததுலேருந்து நாங்களே பார்த்துருக்கோம் எங்களோட ஜாப்ஸ் இதில் மோர் தென் 70% ஆஃப் த ஜாப்ஸ் நீட் ஏஐ லிட்ரஸி. இப்போ அவ்வளோ க்ரோத் வந்திருக்கு இன்னைக்கு. எப்படி ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், ஒரு பவர் பாயிண்ட் தெரியணும், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தெரியணும்னு எப்படி இருந்ததோ, இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துல எல்லாருக்கும் ஏஐ யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு ஆயிடும். பட் அது ஒரு ரகம். உங்களோட நீங்க பண்ற வேலையை நீங்க பண்றீங்க, அது கூட வந்து ஏஐ ஸ்கில்ஸும் தேவைப்படுறது உங்களை நீங்க பெட்டரா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது தவிர ப்ரொஃபஷனல் செக்டர்லயும் சரி அண்ட் ட்ரேட் செக்டர்லயும் சரி எக்கச்சக்கமா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏஐ கிரியேட் பண்றது. ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஒரு ரேடியாலஜிஸ்டாக இருக்கீங்க. எக்ஸ்ரேஸ்லாம் உங்களுக்கு பார்த்து நல்லா தெரியும், இங்கே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்னா, நாளைக்கு ஏஐ மாடலுக்கும் அது தெரியணும். ஸோ இந்த டேட்டா அனோட்டேஷன்ங்கிறது ஒரு புது ஸ்கில் இப்போ வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏஐக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, ஆர் அது பதில் சொல்கிறது அது சரியா தவறா நீங்கள் வந்து செக் பண்ணி ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த கிக் எக்கானமின்னு சொன்னீங்க இல்லையா, அது இப்போ ரொம்ப பெருசாக இந்த டேட்டா அனோட்டேஷன் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ டேட்டா அனோட்டேஷன் ஏஐ மாடல்களை ட்ரெயின் பண்ணும் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உருவாகி ஆயிருக்கு. ஓகே, இன்னொன்று என்ன ஆயிருக்கு இப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் டிப்ளாய்டு என்ஜினியர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து இந்த சிலிக்கன் வேலியில் அதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த ஏஐ வரத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு டீம் இருக்கும் ஒரு கம்பெனியில். அவங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் எழுதுவாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட வேலை, மற்ற கம்பெனிஸோட வேலை. இன்னைக்கு இந்த ஏஐ வந்த அப்புறம் வேலை எப்படி பண்ணுறோங்கிறதே மாறிடுது. ரைட்? நீங்கள் முன்னாடி பண்ணியிருந்த அதே இதில் இங்கங்கே ஏஐ நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு இம்பேக்ட் தெரியாது. அது ஃபுல்லாக முதல்லேருந்து எப்படி பண்ணணுங்கிறத யோசிக்கணும் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியர்ஸே அந்த டீமோடையே சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க, ஆர் அந்த டீமில் இருக்கிறவங்க 2 பேருக்கு இன்ஜினியரிங் ஸ்கில்லை வளர்த்து அதை கம்பைன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வேலை எப்படி பண்ணணும்னு தெரியும், அதில் ஏஐயை எங்கே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி புது ஸ்கில்ஸ், புது ஜாப்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ எல்லாம் வந்து டிமாண்ட் இருக்கு சொல்கிறோம், அதுக்கு அடியில் டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஆக்சுவலி வி ஆர் சீயிங் இன்க்ரீஸ் ஆல்சோ இன் எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர்ஸ். ஏன்னா இந்த இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் அவுட்டுக்கு இந்த மாதிரியான ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிக்கப்படாத துறைகள் என்னவா இருக்கு? ஏன்னா பொதுவாக சாஃப்ட்வேர் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கு. ஏன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் அந்த கேட்டகரியிலே இருக்கு. ஆனால் இவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் உள்ளே இருந்தாலும் இங்கெல்லாம் இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, அதுக்கு பெரிய அளவு ரெஸ்யூமேஸ் உள்ளே வர்றதில்லை அப்படின்னு கவனிக்கப்படாத, குறிப்பாக இந்திய மாணவர்களால் அதிகம் கவனிக்கப்படாத வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய துறைகள் என்ன? ஏன்னா இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, when we are talking about the AI that we have to talk about the data centers. Obviously it's a hardware stuff. Correct. இல்லையா? அப்படி கவனிக்கப்படாத ஏரியா என்னென்ன இருக்குது where they have lot of jobs? ஸோ முதல்ல நான் வேர்ல்டு வைட் சொல்வேன் ஹெல்த் கேர். ஏன்னா பாப்புலேஷன் ஏஜிங் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர். ஸோ அண்ட் இந்த என்னதான் ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு டேட்டாவையும் டயக்னாஸ்டிக்ஸையும் பண்ணாலும் அந்த ஃப்ரண்ட் லைன் உங்கள் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு ஒரு டாக்டர் வேணும், உங்கள் வந்து கையை பிடிச்சி ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸ் வேணும். இது மாறவே மாறாது.
அதனால ஹெல்த் கேர் ஜாப்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் எங்களோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட் அண்ட் சப்ளை கம்மியாக இருக்கு ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இன்னைக்கு எக்கச்சக்கமாக இருக்கு. ஹெல்த் கேர்னா டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரியா? டாக்டர்ஸ், நர்சஸ், பிசியோதெரப்பி, இந்த மாதிரி வந்து எனி ஃப்ரண்ட் லைன் ஒர்க் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர் இன்னைக்கு நிறைய வந்து டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்ல. சப்ளை கம்மியா இருக்கு. வேற எந்த ஏரியா பெருசா கவனிக்கப்படாமல் இருக்கு? உள்ள போனா வாய்ப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்லி has increased a lot in recent times. இது வந்து depends on the country. இது தவிர உங்களுக்கு இருக்கிற ஜாப்ஸ், இப்போ டெக்னாலஜியா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் சர்வீசஸா இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் சர்வீசஸா இருக்கட்டும், மற்ற செக்டர்ஸ்ல ஜாப்ஸ் இருக்கு. பட் நாங்க என்ன பார்க்குறோம்னா மார்க்கெட்ஸ் எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கோ அங்கே பீப்புள் வந்து இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுல இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஓகே. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வரும்னா பீப்புள் வில் கீப் சேஞ்சிங் ஜாப்ஸ். அந்த ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஒருத்தர் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இப்படி தான் வந்து இவ்வளோ வருஷமாக க்ரோத் நிறையா உலகத்தில் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் எஸ்பெஷலி யூஎஸ் மாதிரி மார்க்கெட்டில், இந்தியாவில் கூட கொஞ்சம் எக்ஸ்டென்ட்டுக்கு இது ஆயிருக்கு. பீப்புளுக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி தேவைப்படுறதே ஒன்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுப்பாங்க, இல்லாட்டி நான் போய் என்னோட ஓன் விஷயத்த பண்றேன் அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் மைண்ட் செட் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் 1 இயர்ல இந்த ப்ரொஃபைல்ல ஃபவுண்டர் அப்படின்னு போடுறாங்க, நான் ஓனா ஆரம்பிச்சிருக்கேன், எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் பீப்புள் ஆர் சேயிங் எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஜாப் ஸ்ட்ரக்சர் இனிமே ஒத்து வரல, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஓன் திங். AI is helping me start my own thing. நான் AI வச்சு நான் ஒரு 2-3 பீப்புளோட பெரிய கம்பெனி பண்ணக்கூடிய வேலையை என்னால் ஒரு கராஜ்லேருந்து இன்னைக்கு பண்ண முடியும். ஸோ அதனால மோர் பீப்புள் ஆர் என்கரேஜ் இந்த AI பூமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. நீங்கள் உங்களுடைய அந்த லாங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தப்போ இந்தியன்ஸ் வந்து கிளீஷேவாக இந்த மாதிரி ஜாப்ஸை தான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆஸ் அன் இண்டியன் நான் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக தோணும்ல, எப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க, இந்த ஏரியா இருக்குது கவனிங்க, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்ட்ரீமில் ஓடுறதுக்கு நம்ம பழகிட்டோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதெல்லாம் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? அதுக்கு முன்னால் ஐ வுட் லைக் டு நோ, பெரும்பாலும் இந்திய இளைஞர்கள் எந்த மாதிரியான வேலைகளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? எஸ், ஐ மீன் இந்தியாவில் வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஷனல் செக்மெண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் ஒரு பேசிக்காவே நடத்துட்டாங்க இப்போ இந்தியாவில் இல்லையா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. டிகிரிங்கிறது இன்ஜினியரிங்கா ஆயிடுது. ஸோ அது உண்மைதான். நாங்கள் அதை பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்குறோம். எஸ்பெஷலி சேர்றவங்க வந்து நிறைய பேர் அந்த இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனோட வராங்க. நான் ஒரே அட்வைஸ் என்ன கொடுப்பேன்னா, எல்லாம் வந்து இட் டசன்ட் ஹாவ் டு பி ஒன்லி சாஃப்ட்வேர், ரைட்? ஏன்னா எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து நீங்கள் ஏஐ எடுத்துட்டா கூட இட் டசன்ட் மீன் ஓகே ஏஐ வந்து இனிமேல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே கிடையாது, அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஏஐ என்ன தான் பண்ணாலும் அதுக்கு மேலே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேயும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும். அந்த ஏஐ கரெக்டாக பண்ணுறதா, நம்ம சொன்னதை கரெக்டாக பண்ணுறதா, இல்லை அது தப்பாக எதாவது பண்ணியிருக்கா, எரர்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கா, அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாரும் ஒரே ஃபீல்டுக்கு போகாமல் உங்களுக்கு வந்து உங்களோட பேஷன் எதுவோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை வச்சு பில்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய ஆகும். அது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்வேன்னா, நம்ம இந்தியாவோட மைண்ட் செட், நானும் இந்த மைண்ட் செட்லேருந்து தான் வந்தேன். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கணும், அது 20 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரொமோஷன் வரணும், இப்படி போகணும். இன்னைக்கு அது மாறிடுது. வேலைங்கிறது ஒரு ஏணி கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போகிற மாதிரி. இட் இஸ் நாட் அ லேடர். நாங்கள் இங்கே சொல்லுவோம் இது ஜங்கிள் ஜிம்னு ஒன்று உண்டு. அதாவது இங்கே கொஞ்சம் ஏறணும், அப்புறம் இங்கே நீங்கள் தாவணும், அப்புறம் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. இன்னைக்கு கரியருங்கிறது ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு வருது, மாறிண்டு வருது. அதுக்கு முக்கியமான குவாலிட்டி வந்து ரிஸ்க் டேக்கிங். நம்ம இந்தியன் மைண்ட் செட்டில் வந்து அந்த ரிஸ்க், ஒரு வேலையை விட்டுட்டு நீ வந்து வீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் அப் பண்ண போறியா அப்படின்னாங்களே வீட்டிலலாம் திட்டுவாங்க. அந்த மைண்ட் செட் மாற மாற உங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகலாம், பட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்குன்னா, ஒரு அளவுக்கு உங்களோட கரியரை பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு சேஃப்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னும் ரிஸ்க்குனா பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு உலகத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ணணும்னு ஒரு பேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை போய் பண்ணுங்க. அதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கு. ஏஐ வந்து போல டெக்னாலஜிஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்பும் பண்றது இன்னைக்கு. அப்ப நிரந்தர வேலை அப்படிங்கிறது காலாவதியாகிவிட்ட சித்தாந்தமா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் நிரந்தர வேலை.
மேபி ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஃபுல் ஜாப் செக்யூரிட்டி இடங்கள்ல தான் அது கிடைக்கலாம். இப்படி இன்னைக்கு இல்ல, கட்டிங் அங்கே எட்ஜ்ல இருக்கிற இடத்துல அது கிடையாதுங்க. நான் ரெண்டு பாத்வே தரேன். நான் எந்த மாதிரி ஒரு பாத்வே சூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா படிக்கிறேன், ரிசர்ச்சில் போகிறேன், ஒரு கம்பெனியில் போய் உட்காடுறேன், அதுலேயே தொடர்ச்சியாக அமைதியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஆப்ஷன் பி, நான் நல்லா படிக்கிறேன், ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு ப்ளேஸ் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்கிள் ஜம்பிங் சம்திங் லைக் தட், புதிய டெக்னாலஜியை டேக் ஓவர் பண்ணுறேன், இன்வெஸ்டர்ஸ்ட்டை போகிறேன், பிஸ்னஸ் பிளான்ஸை கொடுக்குறேன், கொஞ்சம் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறேன், வளர்றேன். இன்னைக்கு எதுக்கு வாய்ப்பு அதிகம்? ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ரொம்ப மாறிட்டு இட் வில் டேக் டைம், ரைட்? எல்லாமே வில் டேக் டைம். மாறிண்டு வருது. ஏன்னா ஒன்று, வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி புது செக்டர்ஸும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஆக்சஸ் டு கேபிட்டல், ஏன்னா நான் வந்து யாராவது ஒரு கேபிட்டல் கொடுத்தாகணும், ஒரு பிகினிங் சீட் கேபிட்டல் கொடுத்தாகணும், அதுக்கு அது ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஆக்சஸ் டு கஸ்டமர்ஸ், ஏன்னா அன்னைக்கு வந்து நீ எங்கேருந்து போய் கஸ்டமர்ஸை தேடுவேன், நான் ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு அதெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. புது புது ப்ரொஃபஷன்ஸே உருவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கிரியேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சருங்கிறதெல்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு கேள்விப்படாத ப்ரொஃபஷன். ஸோ விதவிதமான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வாய்ப்புகள் ஜாஸ்தியாகுது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் ஐ வில் ஆல்வேஸ் கம் பேக் டு இட் இஸ் அ சாய்ஸ். உங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்தது, உங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. எல்லாராலையும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுறது கண்டிப்பாக, ரைட்? ஸோ நான் தி ஒன்லி அதர் திங் ஐ வில் சேஸ், அந்த ஆப்ஷனே கொடுத்தீங்க இல்லையா, ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்து நான் க்ரோ ஆவேன்னு, அங்கேயும் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டேபிளாக நான் பண்ணுற வேலையே பண்ணிட்டு இருப்பேன், 20 வருஷமா பண்ணிட்டு இருப்பேன்னு இன்னைக்கு பண்ண முடியாது. ஓகே, அதோட ஈகோ சிஸ்டமும் மாறிடுது. ஏன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கம்பெனிலேயே இருந்தாலும், இன்னைக்கு நான் லிங்க்டின்ல 13 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நான் இன்னைக்கு 8வது வேலையில் இருக்கேன் லிங்க்டின்குள்ளேயே நான் இன்னைக்கு 8வது வேலையில் இருக்கேன். ஸ்கில்ஸை நீங்கள் எப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே, புது புது விஷயம் எப்போ கற்றுட்டே இருக்கீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கரியரில் க்ரோத் உண்டு. இதில் ஃப்ளிப் சைடு ஒன்று இருக்க மாதிரி தோணுது. என்னன்னா, இப்போ ஒரு லிங்க்டின் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மு, நெட்வொர்க்கிங், ஆங்கிலம், டெக்னாலஜி, இதெல்லாம் கொஞ்சம் அர்பனுக்கு கூடுதலான எக்ஸ்போஷரும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. நெட்வொர்க்கிங் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு வேலை கிடைக்காது. நெட்வொர்க்கிங் இல்லாமல் நீங்கள் வளர முடியாது. உங்களை பற்றி இன்னொருத்தருக்கு நீங்கள் புரிய வைக்காமல் உங்கள் டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ண முடியாங்கிற நிலமை இருக்கிறப்போ, நிறைய டேலண்ட்ஸ் தமிழ்நாடுல, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Tier 2ல Tier 3ல இருக்காங்க. அவங்களால இந்த லூப்புக்குள்ளே வர முடியாது. அப்போ அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? கரெக்டாக கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி முன்னாடி வந்து ஒரு ரெஸ்யூமேன்னு இருந்தால் அதை எழுதுறதுக்கே, அதை எழுதி உங்களோட ஸ்கில்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கே வந்து யூ நீட் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், அதை எழுதுறதுக்கு ஒரு திறமை வேணும், எல்லாம் இருந்தது. இங்கே தான் வந்து நான் என்ன சொல்வேன், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இன்னைக்கு லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட நிறைய இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்குது. அண்ட் நான் தி அதர் திங் ஐ வுட் சே இஸ், உங்களோட ஸ்கில்ஸையும் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். யூ மே நாட் பி அன் எக்ஸ்பர்ட். இங்கிலீஷில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு வந்து ஒரு வேறு லாங்குவேஜ், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் அடிப்படை இன்னைக்கு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வரத்தே கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் அ பேசிக் டுடே. அது ஒன்று. ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன், இந்த நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, வாட் இஸ் யுவர் நெட்வொர்க்? நெட்வொர்க்னா இட் டசன்ட் ஹாவ் டு மீன் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கேதரிங், ஒரு கான்ஃபரன்ஸ் போய் ஒரு 10 பேரை மீட் பண்ணுறோம், பிஸ்னஸ் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், இது மாத்திரம் நெட்வொர்க் கிடையாது. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவள் எல்லாம் உங்களோட நெட்வொர்க். அது வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களோட நீங்கள் இன்டராக்ட் பண்ணுற ஒரு 10-15 பீப்புள் ஆர் யோர் நெட்வொர்க். அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு வளர்ந்து அப்படி தான் அந்த நெட்வொர்க்லேருந்து பில்ட் ஆகும். சிலது ஆன்லைனில் இருக்குது, சிலது ஆஃப்லைனில் இருக்குது. இன்னைக்கு இல்லை, நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, Tier 2 Tier 3ல இருக்கிற ஆங்கிலம் பெரிதாக தெரியாத, டெக்னாலஜி ஆக்சஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லிங்க்டின்லாம் ஸ்பேஸ் கொடுக்காதான்னு கேட்குறேன். ஓகே, ஃபேர் குவெஸ்சன். ஒரு பேசிக் அளவு ஆக்சஸ் டு டெக்னாலஜி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஆப் யூஸ் பண்ண தெரியும்னா, நாங்கள் இப்போ லிங்க்டின்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி முதல் கேள்வி நாங்கள் கேட்டது உன்னோட டிகிரி என்னன்னு கேட்டோம். இன்னைக்கு அதை கேட்கறது இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மெக்டொனால்ட்ஸில் நான் வந்து ஃப்ரை குக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆள் இருக்கான். ஓகே, அவனுக்கு வந்து என்ன ப்ரொஃபைல்னு க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள் லிங்க்டின்ல? we expanded என்ன மாதிரி டைட்டில்ஸ், என்ன மாதிரி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத
எல்லா ஜாப்ஸுக்கும் இன்க்ளூசிவாக இருக்கணும். நீ ஒரு ஷெஃபாக இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட் டசன்ட் ஹாவ் டு பி நீ வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ லாயராகவோ இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதுக்காக இன்னைக்கு நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து இட் இஸ் யுவர் ஓன். நீங்கள் எப்படி வேணாலும் எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ரைட்? ஸோ தே ஹேவ் ஸ்பேஸ்ங்கிறீங்க. They have space. For example, போன இந்த வாரம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதே we heard there was a person who was recruited as a warehouse employee, trucking drivers. These are also profiles and jobs that are available on LinkedIn. Okay. So எந்த ஸ்கில்லா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். But my concern is not a question. இப்போ இந்தியா இஸ் a second biggest market for you, இல்லையா? கரெக்ட். அண்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெரிய மார்க்கெட். என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்திய தன்மைக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு பிரத்யேக மாடலை ஏன் லிங்க்டின் இந்தியாவுக்குன்னு பண்ணலை? லேத்துப்பற்றையில் வேலை பார்க்குற 3 வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு பையனை ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனிக்கு மூவ் பண்ணினா அந்த பையனுடைய லைஃப் மாறும், இஸ் ஃபேமிலி வில் பிகம் குட். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லுங்க உள்ளே வந்தானா நாங்கள் கனெக்ட் போகணும், அவன் உள்ள அப்படி ஒன்று இருக்குன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நான் என்னோட கேள்வி என்ன, நீயா வந்துக்க ஆனால் உள்ள நீ வந்துட்டீங்கன்னா உன்னை நாங்கள் என்ன மாதிரி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. நாங்கள் வந்து we always have to start somewhere அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இந்தியா ஹேஸ் அபவுட் 170 million மெம்பர்ஸ். ஓகே, அண்ட் ஐ அக்ரி வித் யூ. அதில் நிறையா வந்து பெரிய சிட்டிஸில் இருக்குது, டவுன்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இன்னைக்கு அதனால தான் வேறு லாங்குவேஜஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு ஒன் ஆஃப் ஆர் பிக்கஸ்ட் பேரியர்ஸ் வாஸ் லாங்குவேஜ். ரைட்? ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து எல்லா இடங்கள்லையும் ரூரல்லாம் வந்து மார்க்கெட்ஸில் அவ்வளோ கிடையாது. ஸோ அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரோம். ரெண்டாவது, நாங்கள் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி லிங்க்டின் ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் பண்ணாது. ரைட்? ஸோ எங்களோட வளர்ச்சி, வாட் ஐ அம் ஆஸ்கிங் இஸ் கிவிங் அவேர்னஸ். அது எந்த மாதிரி விதங்களில் ரீச் ஆகும்னு இப்போ நாங்கள் தேடின்னு தான் இருக்கோம். லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்தது, அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து we try to work with governments wherever possible. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் செட்டப்ஸ் சில இடங்களில் சில கண்ட்ரீஸில் இருக்குது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அந்த ப்ரோக்ராமில் வந்து we want to be a part of that. மூணாவது வந்து கிராஜுவேட்டிங் ஃப்ரம் காலேஜ். அகெயின் இது நான் காலேஜுக்கு சொல்கிறேன், பட் கிராஜுவேஷன் அந்த ஸ்டேஜ்லேயே ஜாப் ஃபேர் நடத்துவாங்க. அந்த மாதிரி இடங்களில் we want them to inform about LinkedIn. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் we are trying out வெவ்வேறு மார்க்கெட்ஸில் எப்படி வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒருத்தருக்கு கரியரில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும், how to bring them into the platform அப்படிங்கிறது தான் நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் வெரி மச் ஓப்பன் டு இட் ஆன் எப்படி ஃபர்தராக அந்த ரீச்சை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ மெம்பர் ப்ரைவசி அப்படின்னு சொல்லுது, இது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டேட்டா ப்ரைவசி தான். கண்டிப்பாக. ஓகே, அதை வந்து என்கிரிப்ஷன் சொல்லலாம், இல்லை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃபும் யாருக்கிட்டையுமே கிடையாது. இப்போது மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் சேகரிக்கக்கூடிய தகவல்களுக்கும் லிங்க்டின் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் சேகரிக்கக்கூடிய தகவல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து ஒருத்தர் நான் ஃபுட்டி, எனக்கு சிப்ளிங்ஸ் 2 பேர் இருக்காங்க, என் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, நான் இவனோட டேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறத தகவல் முடிஞ்சு போச்சு. நான் என்ன படித்தேன், எந்த காலேஜில் படித்தேன், என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, என் டெக்னாலஜி என்ன, சில பேர் அவன் ப்ராஜெக்டே உள்ளே போடுறான். அப்போ எந்த வகையில் இந்த டேட்டாவை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், நாங்கள் எப்படி நம்புவது? எங்களுக்கு 2 விஷயம் நான் சொல்வேன் இந்த பாதுகாப்புங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி லெவலில் செக்யூரிட்டி. ஸோ எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்களே ரன் பண்ணுற டேட்டா சென்டர்ஸ், ஹைலி செக்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் வந்து வி கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ். ஏன்னா இன்றைக்கி ஏஐ வந்ததும் போது ஹேக்கர்ஸ்க்கும் அவங்க அந்த டெக்னாலஜி இன்க்ரீசஸ், லிங்க்டினும் அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு ஸ்டே 2 steps ahead. அந்த டேட்டா சென்டர்ஸை பாதுகாக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்களோட ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் சென்டர்ஸ். அது டெக்னாலஜி லெவலில். ரெண்டாவது வந்து டேட்டா லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வெவ்வேறு ரெகுலேஷன்ஸ் உண்டு இந்த டேட்டாக்கு. இப்போ நீங்கள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, ஜிடிபிஆர்னு சொல்லுவாங்க. எங்களோட முக்கியமான பாலிசி எப்போவுமே என்னென்னா அது மெம்பரோட கண்ட்ரோலில் இருக்கணும். உங்களோட டேட்டா நீங்கள் எவ்வளோ யார்கிட்ட எப்போ ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு மெம்பரோட கண்ட்ரோலில் இருக்கணும். செட்டிங்ஸில் அதனால இப்போ சில பேர் வந்து அவங்க ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் ஐ எம் ஓகே அப்படின்னு விடுவாங்க. சில பேர் இல்லை, இது பப்ளிக்காக எனக்கு இருக்க வேண்டாம், நான் ப்ரைவேட்டாக பப்ளிக்காக வெறும்னா என் பேரும் என்னோட டைட்டில் மாத்திரம் சொன்னால் போகிறோம், வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு காமிக்க வேண்டாம். நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம், அது வேறு யாருக்கும் அது விசிபிளாக இருக்காது. மூணாவது,
இந்த பாதுகாப்புங்கிறது இந்த பிளாட்ஃபார்மில் நிறையா விதங்களில் வரும். இப்போது ஃபேக்காக யாராவது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணலாம் ஒரு பிளாட்ஃபார்மில். அது ரியல் ஆளா இல்லையான்னு தெரியும். இல்லாட்டி உங்ககிட்ட உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். 1008 ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் க்ரோயிங் இல்லீகல் இண்டஸ்ட்ரி இஸ் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் டெக்னாலஜிஸ் பில்ட் பண்ணிட்டு. வாட் இஸ் த டெக்னாலஜி பில்ட் இன் தட்? ஏன்னா இங்கே பிக்கெஸ்ட் சேலஞ்சே இப்போ என்னென்னு கேட்டால், லிங்க்டின் அஸ் அ கம்பெனி ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூஸ், டெக்னாலஜி, சேஃப்கார்டிங் அவங்களுடைய கஸ்டமர்ஸை, பிகாஸ் அவங்க தான் அவங்களோட அசெட். என்னுடைய ட்ரஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா, நான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்குள்ளே இருக்கேன், இங்கே இது நடக்காதுன்னு. ஆனால் கோஸ்ட் போஸ்டிங்கையோ ஸ்கேமர்ஸையோ ஃப்ராடுலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸையோ இன்னும் சொல்லப்போனால் சும்மா வச்சு ஒரு இன்டர்வியூ லெவலுக்கு நடத்துறதும் நடக்குது. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ ஆர் டேக்கிங் டு சேஃப்கார்ட் ஆல் தோஸ் திங்ஸ்? கண்டிப்பாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபேக் விஷயங்களுக்கு வரலாம். அந்த ஸ்கேம்ஸு அவங்க ஆக்சுவலாக ரியல் பர்சனே கிடையாது, ஆர் பேட் இன்டென்ட்டில் வராங்க, வேறு மாதிரி போடுறாங்கங்கிறதே முதல்ல நாங்கள் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இந்த பிளாட்ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 100 மில்லியன் மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஹேவ் வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து. ஸோ ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்லேயுமே வந்து அந்த கம்பெனியை நாங்கள் ஏற்கனவே வெரிஃபை பண்ணியிருந்தோம்னா, அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் வந்து இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அந்த வெரிஃபிகேஷன் ஒரு டிக் மார்க் மாதிரி வரும். அது இருந்ததுன்னா அந்த கம்பெனி உண்மையான கம்பெனி, அந்த ஜாப் போஸ்ட் வந்தது உண்மையான ஜாப் போஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதில் அது ஒரு சிக்னல் நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது, நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாப்ஸோ இந்த இன்டராக்ஷன்ஸ் வருதோ, we will see இந்த போஸ்டிங், இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, there are signals. நாங்கள் அது எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இப்போ வெளிப்படுத்த விரும்பலை, ஏன்னா இது கான்ஸ்டண்ட்டாக இவால்வ் ஆகிட்டு இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே கனெக்ஷன்ஸே இல்லை, 2 வாரம் முன்னாடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, அதில் வந்து இன்றைக்கி ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்குறான்னா, லைக்லி டு பி அ ஃபேக் அக்கௌண்ட். ஏன்னா நிஜமாவே நீ ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு ரெக்ரூட்டராக இருந்தேன்னா யாராவது உனக்கு கனெக்ஷன்ஸ், ஒரு நெட்வொர்க்குன்னு இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி சில சிக்னல்ஸ், இது ஒரு ஆப்வியஸ் சிக்னல், நிறையா சிக்னல்ஸை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். இந்த அக்கௌண்ட் உண்மையா இல்லையான்னு இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணிவிடுவோம். they cannot interact, வேறு மெம்பர்ஸோட வந்து they cannot interact, they cannot post. அதை அதை பிளாக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டெக்னாலஜிஸ் இருக்குது, ஹியூமன் ரிவ்யூஸும் இருக்குது. அப்போ இந்த வெரிஃபைட் ப்ரொஃபைலாகவே இருந்துட்டா நான் அவங்களை நம்பலாம், அவங்களுக்கு என்னுடைய தகவல்களை நான் பரிமாறலாம், என்னுடைய ரெசியூமையை கொடுக்கலாம், நான் ரீசெண்டாக பண்ண ஒரு புரோட்டோடைப்போடைய பேசிக் பிரிண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு எதை வச்சு வேலிடேட் பண்ணுறது? அந்த வெரிஃபிகேஷனுங்கிறது என்ன வேலிடேட் பண்ணுறதுனா, அந்த ஆள் அவன் சொல்கிற ஆள் அப்படிங்கிறது. உங்கள் கவர்மெண்ட் ஐடியை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேரில் நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து அதுன்னு சொல்லலாம், ஒரு ஐடியா கேட்கலாம். யாரோ அவங்க வீட்டுக்கு கதை வந்து தட்டுறாங்கன்னா ஒரு ஐடியா கேட்பீங்க, நீ நிஜமாவே இந்த கம்பெனிலேருந்து வந்த ஆள் தான் நான், அந்த அளவுக்கு லிங்க்டின் வெரிஃபை பண்ணி கொடுக்கறது. பட் அதுக்கு மேலே பண்ண சாத்தியம் இல்லைங்கிறீங்க. பண்ணுறது வந்து, ஏன்னா அவங்க வந்து இப்போ மெம்பர் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக வி டேக் தட் வெரி வெரி சீரியஸ்லி. அந்த ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ண முடியும். அந்த மெம்பர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா we will take that very seriously. பட் அதுக்கு மேலே அவங்க அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்க உங்கள்கிட்டேருந்து, எஸ்பெஷலி லிங்க்டின் வழியாக கூட இல்லை, அவங்க சொல்லலாம் இது என்னோட இமெயில் ஐடி, இது இங்கே இமெயில் பண்ணு, நீங்கள் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கூட சில பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் மெம்பர்ஸ் கிட்ட எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் ப்ரைவேட் கிரெடிட் கார்டு நம்பரை கொடுத்துடாதீங்க, யூ பி கேர்ஃபுல். உங்களோட டேட்டா நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். இப்போது அனதர் எண்ட், இப்போ இது மாதிரியான எனக்கு ஃபேக்காக வந்து ஒரு கோஸ்ட் போஸ்டிங் போட்டோ இல்லை ஒரு ஸ்கேம் பண்ணியோ என்னுடைய டேட்டாஸை வாங்கிட்டாங்கன்னு ஒரு பயனர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெம்பர் கம்ப்ளைண்ட்ஸ்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு ட்ரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நாங்கள் வந்து முதல்ல அந்த ப்ரொஃபைல் ரியலாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வி வில் பிளாக் இட், மற்றவங்களை வந்து ஸ்கேம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கு. வி ஒர்க் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்கேமுங்கிறதே வி ஆர் நாட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஆப்வியஸ்லி நாங்கள் போலீஸ் கிடையாது. பட் சப்போஸ் அந்த மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஆன்லைன் ஸ்கேமில் நான் மாட்டின்ட்டேன், இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக இருந்ததுன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எங்ககிட்டேருந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ரெக்கார்ட்ஸ் கேட்பாங்க. வி ஒர்க் வெரி மச் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். அது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருக்கோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு, ஸோ தட் அந்த பேட் பீப்புளை கேட்ச் பண்ண முடியுங்கிறதுக்காக. அகெயின் வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், கேன் யூ சஜஸ்ட் அஸ் தட் இந்த அடுத்து என்ன இப்போ 2026 காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2026 காலேஜுக்குள்ளே வர்ற ஜெனரேஷன்ஸ் என்னென்ன விஷயங்களை கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு ஜாப் மார்க்கெட் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கலாம், சின்ஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஒர்க்கிங் வித் தேம். ஸோ படிக்கிற ஒருத்தர், அவர் ஆர்ட்ஸ் படிக்கட்டும், ஹியூமனிட்டிக்ஸ் படிக்கட்டும், சயின்ஸ் படிக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஜாப் மார்க்கெட்லேயும்
டெக்னாலஜி வேர்ல்ட்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரலான என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டா ஒரு பொசிஷனுக்கு வரலாம்? இப்போ புது ஜெனரேஷனுக்கு நான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று பார்க்குறேன். இந்த ஏஐ நேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐ நேட்டிவ் ஜெனரேஷன். நம்மலாம் ஏலியன் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் இன் லைஃப்ல கத்துக்கிறோம் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பண்ணுறதுனால அது நேச்சுரலாக வரும். அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது முன்னாடி இருந்தது அவங்கள வந்து ஒரு தடுக்காது. இந்த மாதிரி தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேங்கிற ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது ஒரு விதத்தில் நல்லது. ஸோ நான் முதல்ல என்ன சொல்வேன், எஸ்பெஷலி டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற ஃபீல்ட்ஸில் வரவங்களுக்கு ஆர் எந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸாக இருந்தாலும் நான் என்ன சொல்வேன், உங்களோட வேலையில் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுவோன்னு யோசிங்க. ஆனால் உங்கள் பிரெயினை ஏஐக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடாதீங்க. ரைட்? ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு யார் வேலை கொடுக்குறா, எதுக்காக வேலை கொடுக்குறா, நீங்கள் ஒரு ஹியூமனாக அந்த ஏஐ தாண்டி என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்கில்ஸ்க்காக தான் உங்களுக்கு வேலை. ஓகே, ரைட்? ஸோ அந்த ஏஐ வச்சு சும்மா அதில் வர ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு நீங்கள் தேவையில்லை. ஸோ உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எதில் பில்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அடாப்டபிலிட்டி, அந்த லேர்னிங் நியூ திங்ஸ், இது வந்து ஹியூமன்ஸால் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ரெண்டாவது எம்பத்தி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணோன்னா அந்த யூசர் அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஹெல்த் கேரில் இருந்தால் பேஷண்ட்டுக்கு எம்பத்தி இருக்கணும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த எம்பத்தி, இதெல்லாம் வந்து வெரி ஹியூமன் குவாலிட்டி. கிரியேட்டிவிட்டி, ஓகே, ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெறும்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாத்திரம்னு நினைக்காம இந்த ஹியூமன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ பேசிக் திங்ஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு சும்மா ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், இன்னைய ஒரு 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 யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு ஒர்க்கிங் ஈகோ சிஸ்டம்குள்ள ஐக்யூ இம்பார்ட்டண்ட்டா இல்லை அடாப்டபிலிட்டி கோஷன்ட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? இந்த அடாப்டபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பேசிக் ஐக்யூ வேணும். ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கன்னு புரிகிற அளவுக்கு ஒரு ஐக்யூ வேணும். பட் இன்னைக்கு நீ வந்து டெக்னாலஜி வளர வளர உங்களுக்கு நீ இன்னைக்கு மென்டல் மேத்தமேட்டிக்ஸ் போட்டு தான் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு கால்குலேட்டர் வந்த காலத்துலேருந்து அது மாறிடுது. அந்த ஸ்கில்ஸ், அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாறிண்டே தான் இருக்க போகுது. அது கற்றுக்கக்கூடிய தன்மை, அந்த அடாப்டபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிண்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட் ஒரு 40 வருஷ கரியரை பிளான் பண்ணணும். யாருக்கு அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜி இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மாறிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கரியரை பிளான் பண்ணுறதே இன்னைக்கு நான் காலேஜில் இருக்கிறதே நான் முதல்ல கற்றுண்ட லாங்குவேஜ் C++. இன்னைக்கு அதை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. அது கோடிங்கே தேவையான்னு தெரியல. ஆனால் நான் அதுக்கு பின்னாடி கற்றுண்ட லாங்குவேஜ் என்னன்னா லாஜிக். நான் கம்ப்யூட்டர் அல்கரிதம் எழுதுறதே நான் கற்றுனது அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷயத்தை யோசிச்சு எப்படி சொல்லணுங்கிறது. அது நான் இன்னைக்கு கூட யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கில்ஸை மாத்திரம் என்னைக்கு வேணாலும் நீங்கள் உங்களோட யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் யுவர் வியூ அபவுட் ஜென்சி? ஏன்னா இது ஒரு தவிர்க்க முடியாத கேள்வியாக மாறுது. இப்போ செய்தி ஊடகங்கள்லாம் சில பார்க்குறப்ப அவுட் ஆஃப் 60%, ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் நாட் ரெடி டு கிவ் தெம் எம்ப்ளாய்மெண்ட். பிகாஸ் அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பேஷன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, தே வாண்ட் பி மோர் ஃப்ரீடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு டிபேட்டும் இருக்குது. நிறுவனங்கள் மாறியிருக்கும் இளைஞர்களின் மனப்போக்குக்கு ஏற்றாற்போல் தங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வேலை ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே இவங்க வரணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் நிறைய ப்ரொஃபைல்ஸ் பார்க்குறீங்க. இது வந்து ஓவர் ரேட்டடாக அப்படி சொல்கிறாங்களா, ஜென்சிஸ்க்கு பொறுமை இல்லை அப்படின்னு, இல்லை ரியாலிட்டியிலே அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணுங்கிற மாதிரியான தகவல்கள் குறிப்பிடப்படுதா? கிரேட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஜெனரேஷனும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் தாத்தாவை கேட்கலாம், உங்கள் கொழு தாத்தாவை கேட்கலாம். நான் இருந்த காலத்துலலாம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்றது எல்லா ஜெனரேஷனுக்கும் காமன். ஸோ எப்போதுமே ஒரு பழைய ஜெனரேஷனும் ஒரு புது ஜெனரேஷனும் இன்டராக்ட் பண்ணுறதே ஃப்ரிக்ஷன் வரது வாய்ப்பு எப்போவுமே நடக்கிற விஷயம். நீங்களே நிறைய டாக் ஷோ இதை பற்றி நடத்திருக்கீங்க, ரைட்? ஸோ அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் நான் ஜென்சி கிட்ட நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரேஷன் வந்து இன்னைக்கு நிறைய டிசிஷன் மேக்கிங் பொறுப்பில் அவங்க தான் இருக்காங்க, ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ்லேயே வந்து டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய பொசிஷனில் அவங்க இருக்கிறதே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம கற்றுக்கிறது நல்லது. நீங்கள் எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவங்க. ஸோ அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னன்னு கற்றுக்கணும். நான் பெரிய டிஃபரன்ஸ் என்ன பார்க்குறேன் ஜென்சி கிட்டன்னா, அவங்களுக்கு வந்து வேலை
இஸ் ஒன் பார்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில ஒரு பகுதி. வாழ்க்கை இல்ல, வேலையே வாழ்க்கை இல்ல. இது ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் தான். ஏன்னா அல்டிமேட்லி நம்ம எதுக்காக வேலை பண்றோம்? லைஃபை சப்போர்ட் பண்றதுக்காக. நம்ம அந்த காலத்துல நீ சொல்லலாம் 50 வருஷம் வேலை பண்ணிட்டு ரிட்டையர் ஆன அப்புறம் அப்பாடான்னு நான் இருக்கேன். அந்த வயசுல வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்ல? யோசிச்சு பாருங்க. ஸோ ஜென்சியோட மைண்ட் செட் மாறி இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இருக்கு இன்னைக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ லைஃபை ஃபுல்லா வந்து வேலைக்கு குடும்பத்துக்கு அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டும் இல்லாம இப்பயே நான் வந்து ஒரு ஹாப்பியா ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு வேலையிலையும் கவனம் இருக்கு. அதை பட் ஒரு அளவுக்கு இருந்தா போரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை தான் நான் வந்து சாய்ஸ், ஃப்ரீடம், இதை முதல்ல இருந்து சொல்லேன். அண்ட் கம்பெனிஸும் சரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த அளவு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃபர் பண்ணுறாங்களோ பெஸ்ட் டேலண்ட் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அலுவலக சூழல் முறைகளில் வந்து ஜென்சிக்கு ஏற்றார் போல கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு. ஆனால் ஆல்ரெடி பிக் கார்ப்பரேட்ஸ் தான் இருக்கு. ப்ரையர் ஜெனரேஷன்ல ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கு. வேலைன்னா நான் வந்து டெஸ்க்லயே உட்காந்துட்டு இருக்கணும், லஞ்ச் சாப்பிட்றது கூட அந்த ஸ்க்ரீன் முன்னாடியே சாப்பிடணும், அப்பதான் வேலை பண்ற சின்சியரா அப்படின்னு நினைக்கிற காலம் போய் அவங்க பிரெயின் தான் முக்கியம். அந்த பிரெயினுக்கு அப்பப்போ ரிலாக்ஸேஷனும் தேவை. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீ வந்து அந்த அவுட்புட்டை கவனி, ஒருத்தரோட அவுட்புட்டை கவனி, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி என்னன்னு கவனி, அவன் எங்கே பண்ணுறான் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத யோசிச்சேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக வருவாங்க. I want to put it very straight. Is the companies are rigid or this Gen Z looking for more freedom? Gen Z is looking for freedom. கண்டிப்பா. It matters. Freedom matters to them. கம்பெனிஸ் வந்து அந்த நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி யோசிங்க. நீ வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லாம தவறான வழியில போகாத வரைக்கும் ஓகேன்னு சொல்ற பேரண்ட்ஸால பெட்டர் கிட்ஸை ரைஸ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எது தேவை, என்னோட கோல்ஸ் எது, உனக்கு வந்து இதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ அதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ கரெக்டாக பண்ணுறியோ உனக்கு க்ரோத் இருக்குது, உனக்கு வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தி பெஸ்ட் டேலண்ட் வில் கம் டு யூ. இந்தியாவுக்கென்று முதலே நான் சொன்ன மாதிரி பிரத்யேகமான புதிய திட்டங்கள் விச் இஸ் மற்ற இடங்களில் இது கிடையாது. இந்தியாவுக்குன்னு இந்த பிரத்யேக திட்டங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட், அண்டர்ஸ்டாண்டிங் த டேலண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த அவைலபிலிட்டி ஆஃப் டேலண்ட்ஸ், என்ன புதிய திட்டங்கள் இருக்குது? ஸோ இங்கே தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜஸ்லேருந்து ஆரம்பித்தோம். வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஆடிங் லாங்குவேஜஸ் டு த பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு மார்க்கெட்டில் வெவ்வேறு விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் தென் க்ரோ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் ஸ்டார்டிங் டு இன்ட்ரடியூஸ் நியூ ஃபீச்சர்ஸ் இன் டு டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எவ்வளோ இருக்குது பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிறத வந்து இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட் ஃபார் வீடியோ. அதை கொஞ்சம் வந்து வி வாண்ட் டு ட்ரை அண்ட் பிரிங் இட் மோர் இன் டு த மார்க்கெட். கொஞ்சம் டெஸ்ட் நடத்தினோம், அதை கொஞ்சம் மாற்றின்னு இருக்கோம் இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ஸில் லாங்குவேஜில் இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இப்போது வி ஆர் பில்டிங் அ டெவலப்மெண்ட் சென்டர். எங்கள் பெங்களூரில் வந்து இஸ் அவர் செகண்ட் லார்ஜஸ்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் அஸ். அங்கே வந்து ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஃபோக்ஸ் வந்து தே ஆர் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் போத் ஃபார் த மார்க்கெட் பட் ஆல்சோ மோர் குளோபலி ஃபார் லிங்க்டின். எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வி ஆர் பில்டிங். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, இந்தியாவில் வந்து நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் எப்போவுமே ரொம்ப உங்களுக்கு எல்லா இடத்துலையும் 5G கிடைக்காது, நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வி பில்ட் அ வெர்ஷன் ஆஃப் லிங்க்டின் a few years ago called லிங்க்டின் லைட். வேர் உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலும் அந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அதை லைட்டராக ஆக்கி ஒரு தின் டவுனாக ஆக்கி அந்த ஆப்பை மாற்றினோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி அதை கொண்டு வருது அப்படிங்கிறது இந்தியா ஹஸ் பீன் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். ஏன்னா இந்தியாவில் என்ன நடக்கிறதோ அதுலேருந்து மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு மார்க்கெட்டாக இருந்திருக்கு அதுக்கு. இதை தவிர வந்து இந்தியாவோட ஜாப்ஸ் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைங் டு கெட் ஆஸ் மெனி ஜாப்ஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம். அதுக்கு தேவையான பார்ட்னர்ஷிப்ஸ் என்னவோ, வெதர் இட் இஸ் வித் கம்பெனிஸ், வித் ஜாப் பிளாட்ஃபார்ம்ஸ், வித் கவர்மெண்ட்ஸ், தேவையான ஜாப்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் இருக்கும். நாளைக்கு ஃபர்தராக என்ன வருதுங்கிறது we have to explore more in the market. இப்போது இந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கீங்க. பேரலாக நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் உள்ளே வந்திருக்கு. அதில் முக்கியமானது ஏஐ ஃபீச்சர். நீங்களே ஒரு ஏஐ டூல் கொடுக்குறீங்க. இப்போ உள்ள ஒருத்தர் வராருன்னா அவரோட ரெஸ்யூமேவை அழகாக ஷேப் பண்ணி கொடுக்குறதுக்கு. இப்போ எனக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, எனக்கு ஒரு ரெஸ்யூம் எழுதுறதுல ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை இது சால்வ் பண்ணுது, அது எனக்கு புரியுது. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமே. இப்போ எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும் இல்லையா? அர்ச்சனாவோட ரெஸ்யூமும் செமையாக இருக்கும், கோபிநாத்தோட ரெஸ்யூமும் செமையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ரெக்ரூட்டர் இதுக்குள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு இது ஒரிஜினல் டேலண்ட் யாருன்னு எப்படி தெரியும்? சூப்பர். ஏன்னா முன்னால் ஒரு கணக்கு என்னன்னா, அவன் ரெஸ்யூமை அவனால் நல்லா எழுத முடிஞ்சால் அது ஒரு யார்ட்ஸ்டிக்காக வச்சுப்பான். இன்னைக்கு அது ஏஐ மாற்றிடுச்சு. குறைஞ்சபட்சம் இப்போ நாங்களாம் முன்னாலாம் நிறைய ஜாப்ஸ் இதுக்கெல்லாம் போகிறப்போலாம் நேராக போய் நல்லா ஃபஸ்ட்டு ஹாபி தான் பார்ப்பேன். ஏன்னா அதில் ஸ்டாண்டர்டாக நம்ம ஆளுங்க 3 எழுதியிருப்பாங்க.
பிளேயிங் கிரிக்கெட், வாட்சிங் மூவிஸ், லிசனிங் டு மியூசிக்னு போட்டுப்பாங்க. அதே ஃபார்மேட்ல ஆமா. அதே தான் எழுதி இருக்கும். என்னன்னா அது கூட ஒரு எஃபர்ட் எடுத்து அவன் மாத்தல அப்படின்னா இவனுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு ஒரு நாங்களா வச்சுப்போம் இல்லையா? கரெக்ட். இப்போ ஒரு ரெக்ரூட்டருக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப சரியான நபரை அவர் எப்படி தேர்வு செய்வார்? இந்த ஏஐ ஃபீச்சர் ஒரு பக்கம் இந்த பேரியரை உடைக்குது, இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்குது. கிரேட் கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு நீங்க எந்த கம்பெனில நீங்க ரெக்ரூட்டர்ஸை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஐ எம் ஃப்ளட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வருது. மில்லியன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற பெரிய கம்பெனிஸ்க்கு வருது. அதுல நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன்? அந்த அவ்வளோ நாய்ஸ் இருக்கு. அதுலேருந்து நான் சிக்னல் எங்கேருந்து தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இதுல 2 விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட், நான் மெம்பர் சைடுக்கு ஃபர்ஸ்ட் வரேன், அப்புறம் கஸ்டமர் சைடுக்கு போறேன். மெம்பர் சைடுக்கு நாங்கள் ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அவங்க லிங்க்டின்ல இருக்கிற ஏஐயை அவங்க ப்ரொஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வெளியிலேருந்து வேறு எந்த ஏஐ வேணாலும் யூஸ் பண்ணியும் அவங்களோட ப்ரொஃபைலெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, உங்களோட பேசிக் கருத்து அதுக்குள்ளே உங்களோட தான் இருக்கணும். லிங்க்டின்ல நாங்கள் ஏஐ க்ரியேட் பண்ணுறதே அதுதான் பண்ணுறோம். நீங்கள் பேசிக் பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதினதை தான் அந்த ஏஐ கொஞ்சம் லாங்குவேஜை ஷேப் பண்ணலாம், இல்லை அதுக்கு இப்படி கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அது ஹெல்ப் பண்ணலாமே தவிர கம்ப்ளீட்டாக ஃபேக்காக அவங்களுக்காக அதை எழுதி தராது. ரைட்? அதுவே நீயாவே யோசிச்சு ஏதாவது மூலம் எழுதுன்னா அது எழுதி தராது. நீங்க வெளியிலேருந்து எழுதி அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதை மாத்துறதுக்கு நான் கஸ்டமர் சைடுக்கு வரேன். பட் ஃபர்ஸ்ட் மெம்பர் சைடில் பேசிக் கருத்து உங்களோட தான் இருக்கணும். இது ரெஸ்யூமையா இருக்கலாம், நீங்க போடுற ஒரு போஸ்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும். அது இல்லைன்னா அது பேர் ஏஐ ஸ்லாப் அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஜெனரிக்கா இருக்கு. ஸோ இதுக்காக நாங்களே டெக்னாலஜியில் இந்த ஏஐ கிளாசிஃபயர்ஸை இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது சும்மா ஏஐ எழுதின ஜெனரிக் கண்டென்ட், இவங்களா ஒன்றும் ஒரிஜினலாக எந்த தாட்டும் அதில் இல்லை அப்படின்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷனை கம்மி பண்ணுறோம் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் படிக்க போர் அடிக்கும், ஒரு வேல்யூ கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அதில் அது ஸ்பேம் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கஸ்டமர் சைடுக்கு வரலாம். நீங்கள் ரெக்ரூட்டர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஹையர் பண்ணணும் யாருக்காவது. இந்த நாய்ஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம், ஐ அக்ரி. ஸோ இதுக்கு நாங்கள் சில ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லிங்க்டினோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் கம்பெனிஸை டேலண்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? ஸோ இதுக்கு சில விதமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒன்று, எல்லா ரெஸ்யூமையும் ஒரே மாதிரி இருக்குது. ஆல் ரியலாக ஃபேக்கானே இப்போ தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு பின்னாடி எல்லாம் பாட் எழுதியிருக்கா அந்த ரெஸ்யூமேன்னு தெரியல. அண்ட் அதில் போட்டிருக்கிற கண்டென்ட் உண்மையாக பொய்யான்னு தெரியல. நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், நிஜமாவே பண்ணியிருக்கானா இல்லையான்னு தெரியல. இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஆகணும் ஒருத்தரை ஹையர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ வெவ்வேறு லெவல்ஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங். அந்த கேண்டிடேட்டை இவங்க ஹைலி குவாலிஃபைடாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஸ்க்ரீனிங்க்கு வி ஹவ் கிரியேட்டட் சம் ஏஐ பேஸ்ட் டூல்ஸ் ஃபார் த ஹையரர்ஸ் அகெயின் அந்த குவாலிஃபிகேஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, ஓகே நீங்கள் ஃபேக் பண்ணிட்டீங்கப்பா குவாலிஃபிகேஷன்ஸை, ரெஸ்யூமே உள்ளே போட்டாச்சு, ஸ்க்ரீனிங்குள்ளே வந்தாச்சு. இன்டர்வியூ அடுத்த ஸ்டேஜ். இன்டர்வியூ அதையும் இன்னைக்கு ஏஐ கான்வர்சேஷன் மூலமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற இன்டர்வியூ டூல்ஸும் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எவ்வளோதான் ரெஸ்யூமேல எழுதியிருந்தாலும் பேசுகிறதே அந்த கண்டென்ட் தெரியலனா இட் வில் பிகம் ஆப்வியஸ். ஸோ அதுக்கு தான் இந்த கான்வர்சேஷனல் ஃபேக்டர் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏஐயோட, அப்புறம் ஹியூமன்ஸோட. இந்த ஹியூமன் இந்த ப்ராசஸ்லேருந்து இல்லாமல் இருக்கவே முடியாது. ஹியூமன் இன் லூப் இஸ் ஆல்வேஸ் தேர். ஹியூமன் இன் லூப் இஸ் எசென்ஷியல். எல்லாமே ஏன்னா எஸ்பெஷலி ஹையரிங் டிசிஷன் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் டிசிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் 2 பேருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது, ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணுறது ஒரு பெரிய டிசிஷன். அதை ஹியூமன் தான் கடைசியில் டிசைட் பண்ணி ஆகணும். ஏஐ கேனாட் மேக் தட் டிசிஷன். பட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை நேரோ டவுன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த டூல்ஸ் எல்லாம் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஒரு கற்பனையான கேள்வி தான். இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் நம்பர்ஸ் வைஸ் உங்களோட கூடுதலான அளவில் இருக்காங்க. நாளைக்கு அவங்களே லிங்க்டின் பார்க்குற வேலையை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறேன். வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி? ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே பயனர்கள் இருக்காங்க, அவங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ப்ராபப்லி அவங்க சவால் என்னன்னா இந்த சைடு அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆண்டர்பிரனர்ஸ், கம்பெனிஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஹெச்ஆர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களும் அதை செய்வார்கள் அப்படின்னு நிலை வந்தால் அதை ஹேண்டில் பண்ண வாட் லிங்க்டின். எங்களோட பிரைமரி ப்ரெமிஸ் என்னன்னா, ஒருத்தருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்ங்கிறது வேறு. ரைட்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் நான் என்னோட ஃபேமிலி, என்னோட டேட்டிங் லைஃப், என்னோட பெட்ஸு, என்னோட ஃபுட், இதை என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பர்சனல் லைஃப்ங்கிறது வேறு. ப்ரொஃபஷ்னலில் நான் வேற ஒரு பர்சன். ரைட்? எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் இதையே கொண்டு என்னோட பர்சனல் லைஃப்பில் மிக்ஸ் பண்ணேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசினேன்னா அது கிளாஷ் ஆகும். ரைட்?
ஸோ வாட் வி ஹவ் நோட்டிஸ்ட், இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு, ஃபேஸ்புக் இருந்திருக்கு அந்த காலத்துலேருந்து, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிறதையும், வாட் வி ஹவ் நோட்டிஸ்ட் இஸ் மக்களே வந்து இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் செப்பரேஷன் விரும்புகிறாங்க. நான் என்னோட பர்சனல் லைஃப்ல பண்ற எல்லா விஷயங்களும் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ள வரத்துக்கு வந்து அவங்களே பயப்படுறாங்க. ரியாலிட்டியே அப்படிதான் இருக்கு. ரியாலிட்டியே அப்படிதான் இருக்கு. அதனால தான் இது ரெண்டும் கோஎக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்களே அதை தான் விரும்புறாங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம், 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெண்ட் மாறிண்டே இருக்கும். ரைட்? ஒரு ஃபேஸ்புக் வருது, அப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் வருது, அப்புறம் ஒரு டிக்டாக் வருது. இந்த ட்ரெண்ட் மாறிண்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷனும் வெவ்வேறு மாதிரி விரும்புவாங்க. அது எப்படி அது வீடியோவாக இருக்கட்டும், அது டைப் ஆஃப் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது மாறிண்டே வரப்போகிறது. ஒரு ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்டில் ஆனால் அது ஒரு இன்டர் ஜெனரேஷனல் பிளாட்ஃபார்ம். ஓகே, ரைட்? ஏன்னா ஒரு புதுசாக கரியரில் சேர்ந்தவங்களுக்கும் அந்த மோஸ்ட் சீனியர் சிஇஓக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஆக்சுவலி இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்ம் லிங்க்டின். அது எங்களுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன். ஓகே. ஸோ இதுவும் அப்போ கிளாஷ் ஆகாதுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. மை ஃபைனல் கொஸ்டின் இஸ், யூ ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஃபார் லிங்க்டின் as well as உங்களுடைய முக்கியமான போர்ட்ஃபோலியோ. அவங்க சீஃப் ஆஃப் ஸ்டாஃபுங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்? வாட் இஸ் த ப்ரொஃபைல் இஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னா என்ன? நீங்கள் இதை கேட்பீங்க நான் எதிர்பார்த்தேன், சொல்கிறேன். இப்போது இந்தியாவில் வந்து பாலிடிக்ஸில் நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு இருப்பாங்க ஐஏஎஸ் கேடரில். அவங்களோட அந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்னவோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு கூட அவங்களுக்கு பார்ட்னராக ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? இந்த யூஎஸில் வந்து இந்த பிரசிடென்ட்டுக்கு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு ஒருத்தர் இருப்பாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சது இந்த டைட்டில். ஓகே, எவ்ரி பிரசிடென்ட் ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட பாலிசிஸ், அந்த கேபினெட் ஒரு மெம்பராக இருந்து, ஆர் ஈக்குவல் டு அ கேபினெட் ரேங்க், அந்த கேபினெட்டில் ஒரு மெம்பராக இருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி ஷேப் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அது கம்பெனிஸ்லேயும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட் ஒரு 1 டெக்கேடா. ஸோ த ஈக்குவலண்ட் நான் வந்து லிங்க்டினோட சிஇஓக்கு நான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், நான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் டீமில் ஒரு மெம்பர். அண்ட் இந்த கம்பெனியோட இந்த பாலிசிஸை வந்து அது எப்படி சரியாக அலைன் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது த்ரூ அவுட் த கம்பெனி அப்படிங்கிறது தான் என்னோட வேலை. ஓகே. ஸோ கம்பெனியோட விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு அதிகாரப்பூர்வமான பதவி. அதுதான் என்னோட பதவி. நைஸ், ஸோ ஹாப்பி. நீங்கள் சென்னை தானா born and brought upலாம்? ஆமாம், சென்னை. ஐ வாஸ் born in சென்னை. என்னோட 2 பேரண்ட்ஸும் சென்னையில் தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க. அப்புறம் அப்பா வந்து பெங்களூரில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப 3 மாதத்தில் பெங்களூர் வந்தாச்சு நாங்கள். அண்ட் என்னோட ஸ்கூலிங் எல்லாம் பெங்களூரில் தான் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து காலேஜுக்கு திருப்பியும் சென்னைக்கு வந்தேன். ஐஐடி மெட்ராஸில் படித்தேன். அங்கே படிச்சுட்டு இன் 1 இயர் பாம்பேயில் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் யூஎஸ்க்கு வந்தேன் ஃபர்தர் படிக்கிறதுக்கு. இங்கே எம்பிஏ பண்ணினேன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறத்துலேருந்து யூஎஸில் இருக்கேன். From the beginning you are in LinkedIn or வேற வேலைகள்? வேற வேலையில் இருந்திருக்கேன். நான் முதல் வேலை நான் சேர்ந்தது வந்து McKinsey and Companyன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் கம்பெனி. அங்கே வந்து இந்தியாலையும் அங்கே தான் வேலை பண்ணேன். இங்கே யூஎஸில் வந்த புதுசில் அங்கே தான் வேலை பண்ணேன். அது ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறத்துலேருந்து லிங்க்டின் இப்போ 13 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குட் லக். தேங்க்யூ அர்ச்சனா. இட்ஸ் அ ரியல் குட் இன்டர்வியூ. ஒரு சைடு லிங்க்டின் பற்றி சொன்னது அப்படிங்கிறத தாண்டி இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக இந்திய இளைஞர்கள் எதில் கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணோம், ஹவ் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்தது. தேங்க்ஸ் அ லாட். இட்ஸ் an interesting conversation. Thanks for your time. Thank you, Gobinath. Thank you for having me. Such a pleasure. Thank you. The Gobinath Podcast. Title sponsor Max Gold Cash for Gold மற்றும் Danish Chennai College of Engineering தாம்பரம். Max Gold Cash for Gold. Call 044 4545 4545. Danish Chennai, a school of intellectual powerhouse.